வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்க இருக்கேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் வீடியோ. இது வந்து எந்த மேட்சஸ் பத்தியும் பேசாம லைக் வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவங்கள் அண்ட் சில இன் ஜெனரல் பத்தியும் பேசணும். ஒரு அஃப்கோர்ஸ் வந்து பேசப்பட்ட டாபிக் என்னன்னா ஐஎஸ்எல் அவே ஃபேன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது. நான் பொதுவாக பாத்தீங்கன்னா ஃபுட்பால வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். எங்க போனாலும் சரி, லைக் ஒரு ஹோம் கேமுக்கு வந்து நீங்க போனீங்கனாலும் சரி, அவே கேமுக்கு நீங்க மெனக்கட்ட போறீங்கனாலும் சரி, எஸ்பெஷலி அவே ஃபேன்ஸ் லைக் வந்து நாட் ஜஸ்ட் நீங்க மேட்ச் டிக்கெட் மட்டும் இல்ல, நீங்க வெளியூருக்கு போய் டிராவல் பண்ணதா இருக்கட்டும் சரி, லைக் அதுக்கு தனியா ஹோட்டல் போட்டு செலவு பண்ணி எல்லாமே எல்லா செலவும் நீங்க ஒரு கேம் பாக்குறதுக்காண்டியே நீங்க பண்ண செலவு வந்து அதான் அந்த அவே ஃபேனுடைய கமிட்மெண்ட். நான் சென்னைன்னு கூட ஒண்ணு பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இப்போ வந்து என் கூட பேசக்கூடியவர் வந்து நேத்து வந்து பெங்களூர் சென்னை நடந்தது மேட்ச். அது சென்னையின் ஃபேனா போயிருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் பெங்களூர், பட் அவர் சென்னை அவே ஃபேனா போயிருக்காரு. அங்க போயிட்டு அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் வந்து ஏன்னா எனக்கு நேத்து வந்து மெசேஜ் அமைச்சார் இந்த மாதிரி. அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து இதுல போட்டு காமிக்கிறேன். நேத்து வந்து பிஎஃப்சி வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா ஸ்டேடியம் வாசல்ல ஒன்றும் பண்ண முடியல. 6-8 பேர் பெருசா யாரும் பண்ணல. சென்னை இன்னும் கேவலமாடுறானுங்க. ஃபேன்ஸ்க்கும் சேஃப்டி இல்ல. இவனுங்களுக்காக அடியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நீங்க யூடியூப்ல சொல்லுங்க ப்ரோ இந்த மாதிரி டிராவலிங் ஃபேன்ஸ்க்கு சேஃப்டி இல்லைன்னு. சரி, நான் வந்து ஒரு மேட்ச் ரிவ்யூக்கு ஒரு சின்ன செக்மெண்டா பண்றத விட ஒரு பெரிய இதுவா வந்து பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அர்ஜுன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு. நான் இப்ப வந்து இன்ஃபேக்ட் டேவிட் ஸ்டிங், இப்போ உங்களுக்கு டேவிட் ஸ்டிங் தெரியும்னா அவரே வந்து நான் வந்து இனிமே அவே போலடா, ஏன்னா வந்து எந்த ஃபேன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டே வந்து கை விடுறாங்க. ஸ்டேடியம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே, ஸ்டேடியம் வெளில வந்துட்டா எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பாக்குறானுங்க அப்படின்னு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ச் போதே இந்த மாதிரி நடந்துச்சா இல்ல மேட்சுக்கு அப்புறம் தான் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு ஒரு அளவுக்கு சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். அதாவது இது வந்து எனக்கு வந்து 3வது டைம் பெங்களூர் அவே வந்து. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவே வந்து பிரகாரி சீசன் போன சீசனு, அதுக்கப்புறம் ஓன் காயில இந்த சீசன் 2 சீசன் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவே ஸ்டாண்ட் அங்க பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சேஃப்டியாவே எங்களுக்கு ஃபீலா தோண மாட்டேது. போன 3 தடவையும் சரி, எனக்கு அவே ஸ்டாண்ட் பாக்கட்டே அவங்க பிஎஃப்சி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. யாருமே ஒரு சேஃப்டி ஒரு செக்யூரிட்டி எதுவுமே டைட்டாவே இருக்க மாட்டேது. அதுவே கொஞ்சம் இதுவாதான் இருக்குது. இல்ல அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டேன், செப்பரேட் அவே ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கா இல்ல நீங்க உட்கார்றதா அவே ஸ்டாண்டுங்கிற பேர்? அவே ஸ்டாண்ட் இருக்குது, ஆனா அது பக்கத்தே ஒட்டியே அவங்க பிஎஃப்சி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது ரெண்டுமே அவே ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம். சிஎஸ்சி ஃபேன்ஸ் ஒரு 25 பேர் வந்துப்பாங்க டோட்டலா. நாங்க வெளியில வந்து பஸ்க்காக வெயிட் பண்றோம். அப்போ ஒரு பிஎஸ்சி ஃபேன் வந்து எங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. தமிழ்ல தான் பேசுறாங்க அவங்களும். நாங்க 2 பேர் வந்து அவங்க ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. என்னால அந்த நேரத்துல வீடியோ கூட எடுக்க முடியல. வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, எதுக்குடா நீங்க சென்னை டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு தண்ட டீமு. அதுக்கப்புறம் 1-2 கெட்டாட்டெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கப் அடிச்சுக்கிறீங்களான்னு அவன் கேட்டான் ஒரு கேள்வி. நம்ம வந்து 2 டைம் சாம்பியன்ஸ். நம்ம கடைசியா கப் அடிச்சது அவங்க கிட்டதான். இத்தனைக்கு ஒரு ஃபுட்பால் நாலேஜே, அந்த பிஎஸ்சியோட ஃபுட்பால் நாலேஜ் கூட அவங்க இல்லாம ஏதோ பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டோமே அந்த சந்தோஷத்துல அவனுங்க என்கிட்ட பேசாம என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. நீங்க இது வரைக்கும் இந்த இடத்துல வின்னே பண்ணலடா பெங்களூர்ல. எஸ், நான் சொன்னேன், நான் அவங்க கடைசியா வின் பண்ணது 2018 ஃபைனல்ஸ்ல வின் பண்ணோம். அதுக்கான 7 இயர்ஸ் நாங்க வின் பண்ணல, அது நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க சொன்னோம். இல்ல நீங்க வின்னே பண்ணல, நீங்க கப்பே அடிக்கல அப்படின்னு சொன்னான். இல்ல ப்ரோ, நாங்க 2 டைம் சாம்பியன்ஸ் 2 டைம் கப் அடிச்சோம்னு சொன்னா, நீங்க கூகுள் எடுத்து காமிதான் அவன் சொன்னான். சோ நானும் வந்து போட்டு காமிச்சேன். போட்டு காமிச்சது வந்து அவன் நம்ம அடிச்ச 2 கப்புமே அவனுக்கு போட்டு காமிச்சேன். அவருக்கு வந்து ஆகல. சோ அதுக்கு வந்து அவன் கோவம் ஆயிட்டான், என்னமோ சொன்னா. அதுக்கு நான் ஒண்ணு சொன்னேன். அதுக்கு வந்து அவன் ஒண்ணு சொன்னான், பெங்களூர் பீப்புள்லாம் ப்ளூ கலரு, சென்னை பீப்புள்ஸ் எல்லாருமே மஞ்சள் பையன்னு சொன்னான். அது வந்து எதை வச்சு லிங்க் பண்ணி சொன்னா எனக்கு இன்னும் தெரியல அது என்ன மீனிங்ட்டு. சோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் அடிப்பான்ட்டு டக்குன்னு அடிச்சுட்டான். நீ யாருல எங்க பெங்களூர் வந்து பெங்களூர் பாட்டு டீம் எல்லாம் தப்பா பேசுதுன்ட்டு.
அன்வான்டா வந்து பேசி, அன்வான்டா ஒண்ணு சொல்லி, தேவையில்லாம பேட் வேர்ட்லாம் பேசி, அதுக்கு கடைசியில என் மேல பழிய போடுறாங்க. ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டும் அங்க இருந்தோம். 2 பேர் தான் இருந்தோம் அந்த இடத்துல. மத்த சிஎஸ்சி ஃபேன்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. சோ நாங்க போகல. அதுவே ஒரு மிஸ்டேக்கா தான் ஆயிடுச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட். நாங்க 2 பேர் தனியா மாட்டிக்கிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் அடிச்சா நாங்க கேட்டோம். நாங்க இல்ல இப்ப இல்ல எதுக்குள்ள இத நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா நீ இது வந்து தனியா சென்னை எஃப்சி அவே டிராவலும் பெருசா பண்ணல. ஏன்னா வீக் டேங்கனால மேபி அவங்க ஏதோ பண்ணலையா இருக்கும். சோ வந்து அவங்கவுங்க யாரெல்லாம் சென்னை ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் தனித்தனியா வந்து அவங்க எல்லாம் வேற வேறையா போயிருப்பாங்க. எனக்கு அதான் தோணுது. வீக் டேனால கூட கொஞ்சம் கூட்டம் வராம இருந்திருக்கு. நம்மளோட மெயின் ஃபேன்ஸ் தான் யாருமே வரல. சூப்பர் மச்சான்ஸ், பியூஸ் அண்ட் பியூஸ் இதெல்லாம். ஆமா, ஏன்னா அது அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா வந்து அவே டிராவல்னாலே வந்து இந்தியாவில வந்து ஒரு பெரிய தலைவலிங்க. ஆமா. நான் இத்தனைக்கும் கேரளாவே கூட இந்த சீசன் டிராவல் பண்ணியிருந்தேன். சோ இது ஓகே. வந்து நான் கேரளாவே கூட எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா இங்க நடந்த பீப்புள்ஸ் வந்து இவன்ட்டு இல்ல. இன்னைக்கு நான் பெங்களூர்ல 3 தடவை போனது நான் எங்களோட சிஎஸ்சி ஃபேன்ஸ் ட்ரீட் பண்ணி ரொம்ப கேவலமா தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அந்த 3 தடவை நான் நேர்ல பாத்திருக்கேன். கேரளாவே தான் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க பிஎஸ்சி ஃபேன்ஸ் எல்லாம். அவர் வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஒரு ஆளாவே மடிக்க மாத்துறாங்க. இது இதான் ஒரு பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன். ஈவன் கேரளாலே வந்து சில பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி. சாரி, சொல்லுங்க. இது அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து கேட்டோம், எதுக்கு போய் இப்ப தேவையில்லாம அடிக்கிறீங்க? இது ஜஸ்ட் மேட்ச் தாங்க. நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்களா? பேசிட்டு போங்க டீமை பார்த்து. அதை விட்டு தேவையில்லாம இந்த மாதிரி சண்டை எல்லாம் பண்றது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என் ஃப்ரெண்டை லைட்டை தள்ளி விட்டு மறுபடியும் அவன் அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அந்த டைம்ல. ஒரு 2-3 பேர்லாம் கூட பரவாயில்ல. 7 to 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எதுவும் பண்ண முடியாது. பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பெங்களூர் பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்டேடியம் கிட்ட தான் இருந்தாங்க, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட. எல்லாம் சும்மா ஷோ காமிக்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நாங்க வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ட்டு. சோ யாரும் பப்ளிக்காவும் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த செக்யூரிட்டி எதுக்கு இருக்கிறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த கேட்ல எல்லாம் செக்யூரிட்டி எதுக்கு இருக்காங்கன்னு. போலீஸும் அங்கதான் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தாங்களா இல்லையான்ட்டு எதுவுமே எங்களுக்கு புரியல. செக்யூரிட்டி போலீஸ் பக்கத்துலயே இருந்தாங்க. தூரமா வந்து நீங்க இது பண்ணல. செக்யூரிட்டி இருந்தாரு. அது நான் நல்லா கவனிச்சேன். செக்யூரிட்டி அங்க இருந்தாரு கேட் கிட்ட, அந்த ஆப்போசிட். ஒரு செக்யூரிட்டியோட வேலை வந்து ஸ்டேடியம் கேட் கிட்ட செக்யூரிட்டி இருந்திருக்காரு. அப்பயும் நீங்க அடி வாங்கினதை பார்த்து அவர் கண்டும் காணாத மாதிரி போட்டு போனாரு அப்படியே. ஆமா, அவர் சும்மா ஏதோ ஷோ நாங்க எல்லாம் ஏதோ ஷோ காமிக்கிறோம் அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஜெர்சி போட்டுக்கோம், சிஎஸ்சி ஜெர்சி நாங்க 2 பேரும் வியர் பண்ணிருக்கோம். இத்தனைக்கும் பீப்புள்ஸ் இருக்காங்க, பெங்களூர் பீப்புள்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்க ஜெர்சி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து தடுப்போமே, எதுவுமே இல்ல. அவங்க அப்படியே பாக்குறாங்க ஏதோ சிஎஸ்சி ஃபேன்ஸ் தான் அப்படின்ட்டு. ரொம்ப டிசப்பாயிண்ட். அதுவும் டீம் மேட்ச் ஆரம்பிக்கும் சரி, நிறைய பேருக்கு ஆயிருக்கு. கேரளாவே போகும்போது கூட எனக்கு எதுவும் ஆகல. ஆனா மத்த ஃபேன்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடும் போதெல்லாம் சிஎஸ்சி ஃபேன்ஸ்க்கு எல்லாம் எடுக்கிற நாங்க கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டதும் சரி. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. சென்னைன்னு சொன்ன மாதிரி வீடு வந்துச்சு. லிங்க் எங்க போடுற மறக்காம அது பாருங்க. அதான் இல்ல ஜெனரலாவே அது அவே ஃபேன்ஸ் தானே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வந்து லைக் ஏன்னா நான் ஒரே வாடி தான் கேரளாவே போயிருக்கேன். நான் அப்பயும் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. எங்களை விட்டு தனியா எஸ்கார்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. சில நல்ல கேரளா ஃபேன்ஸே எங்களை வந்து போட்டு எங்களை எஸ்கார்ட் பண்ணி தூக்கின்னு போற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி. இன்னொருத்தர் வந்து டேவிட் ஸ்டிங் வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்களும் பாடின வரீங்களா அப்படின்னு. அவர் வந்து இல்ல ப்ரோ, எனக்கும் கிளப்புக்கும் இனிமே சம்மந்தமே வேணாம்னு பாக்குறேன். நான் இனிமே அவே ஃபேன்ஸ்க்கு அவே இதுக்கே போல நானு. ஏன்னா நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட்டும் பெருசா மதிக்கிறது இல்ல. ஏதோ மேபி சீட்டுக்குள்ள உட்கார வச்சு மேபி கொஞ்சம் பாக்குறாங்க, வெளியே போனா மத்த எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் பாக்குறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாரு. அவரே வந்து இது எல்லாத்தையும் வந்து வெறுத்து விட்டு போறான்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அவரே வந்து அவரோட கமிட்மெண்ட் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இவ்வளவு மெனக்கட்டு செலவு பண்ணி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பண்றாரு, டிராவல் எல்லாம் பண்றாரு. நான் சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவரே வந்து போனான்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் வந்து பார்த்தோம்னா ஐஎஸ்எல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவே ஃபேன்ஸ் டிராவல் பண்ணி பண்ற இதுல நிறைய மேட்சஸ் கிடையாது. இப்ப சென்னைக்கே பாத்தீங்கன்னா அவேக்க டிராவல் பண்ண வேண்டியது வந்து மோஸ்டா பெங்களூரு, கேரளா மட்டும்தான். ஏன்னா அதுதான் வந்து கைண்ட் ஆஃப் பக்கத்துல. அதுவே தூரம் தான், பட் அது வந்து க்ளோசஸ்ட் அதுதான். மீதிப்படி இந்த பெங்களூர் பாத்தீங்கன்னா கேரளாவே போவாங்க, சென்னைவே போவாங்க, சில வாட்டி மோகன் பகானாவே போவாங்க வீக்கெண்ட் இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி அவே டிராவல் கம்மியா இருக்கிற பட்சத்துல இவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லயோ ஐஎஸ்எல் சைட்லயோ, ஏன்னா செக்யூரிட்டி சைட்லயோ பாதி பேர் மதிக்காம இருக்கதான் பெரிய தலைவலியா இருக்கு. அதுதான் வந்து இன்னும் நிறைய வந்து பெட்டரா பண்ணணும். நீங்க
நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாடாம போங்க, அது வேற விஷயம். அது வந்து ரிசல்ட் வந்து சம்டைம்ஸ் நல்லா நடக்கும், நல்லா நடக்காம போகும். பட் அட்லீஸ்ட் ஃபேன்ஸோடைய பாதுகாப்பு, இப்ப அவர் அர்ஜுன் மாதிரி ஃபேன்ஸ் இவர் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவரும் யோசிப்பாரு. 30 நான் வந்து சிரமப்பட்டு மெனக்கட்டு நான் டிராவல் பண்ணி தான் ஆகணுமா? சரி கிளப் விளையாடுது, ஆனா நான் டிராவல் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் ரிஸ்க் எடுத்து அடி வாங்கணுமா அப்படின்னு அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேள்வி கேட்பானுங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்குதான் வந்து ஒரு அந்த அந்த அவே ஃபேன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுக்கே ஒரு தனியா ஒரு செக்ஷன் போட்டு பேர் அலோகேட் பண்ணி இவங்களாம் கூட டிராவல் பண்ணி போயிட்டு, ஏன்னா நான் வந்து அமெரிக்கால நான் இங்க சீசன் டிக்கெட் போடுறீங்க. ஸோ நான் வந்து எம்எல்எஸ்ல சில கேம்ஸ்ல டிராவல் பண்ணச்சே ஒருத்தர் கூடயே இருப்பாரு. லைக் இந்த மேனேஜ்மெண்ட் சைட்லயே 2-3 பேர் கூட இருந்து அவங்களே வந்து எங்களுக்கு தனியா செக்ஷன் கொடுத்து எங்களுக்கு தனியா எங்களை சுத்தி ஒரு இது மாதிரி போட்டு எங்களுக்கு கூடவே இருந்து யாருமே எங்களுக்கு கூட பிரச்சனை பண்ணாத மாதிரி மேட்ச் முடிஞ்ச ஒரு ஹாஃப் அன் எங்களை வந்து பின்னாடி வைப்பாங்க. அதே மேட்ச் நாங்க டிராவல் பண்ணோம்னா ஒரு மேட்ச் முடிச்சுட்டு ஹாஃப் அன் எங்களை கோகத்துப்பாங்க, எங்கேயுமே போக கூடாது, நாங்களே தனியா எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் செக்யூரிட்டியே எங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. நாங்க அவ்வளவு சேஃபா ஃபீல் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் பெட்டரா பண்ண பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு 10 வருஷம் ஆச்சு, இவ்வளவு அவே டிராவல் ஃபேன்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க, ஆனா அவங்களுக்கு சேஃப்டி இல்லாததா பெரிய தொல்லையா இருக்கு. பட் வந்து அதான் சொல்றாரு வேற, பயங்கர அடி வாங்கிருக்காரு, வாயில பிளட். நான் அவன கேட்டேன், ப்ரோ நீங்க வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு வாங்க, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. இல்ல ப்ரோ நாளைக்கே பேசுறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அர்ஜுன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க நீங்க சொல்லி முடிச்சுங்க. இது வந்து அவே ஃபேனா போகிறது வந்து ஸ்டேடியம்ல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அதோட பெரும் போராவே இருக்குது. நாட் ஒன்லி பெங்களூர், எப்ப போனாலும் அவே. நான் சென்னை ஃபேன்ஸா கூட இல்ல, இந்த இந்தியன் சூப்பர் லீக் ஒரு ஃபுட்பாலே எடுத்தானா கூட அது அப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு அவே ஃபேனா போயிட்டு வரது நாட் சேஃப் தான். அதுவும் ஐஎஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா அவே ஃபேன்ஸா போயிட்டு வரல, செக்யூரிட்டி ரொம்ப மட்டமா இருக்கு, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஃபேன்ஸ்குள்ளரையும் செக்யூரிட்டி டைட் இல்ல, வெளியிலயும் டைட் இல்ல. உள்ளே இல்லனா வெளியே சொல்லவா தேவை? ஆமா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கை காசு செலவு பண்ணி போறோம், ஒரு நம்ம டீம் ஹோம் டீம் சப்போர்ட் பண்றதுக்காக போறோம். அட்லீஸ்ட் ஒரு செக்யூரிட்டி டைப் நீங்க வின் பண்ணலாம் கூட பரவாயில்லடா, அட்லீஸ்ட் அங்க வரோம், அதுக்கு ஒரு கேர் அட்லீஸ்ட் பண்ண வேணுமா? ஒரு செக்யூரிட்டி டைப் பண்றது எதுவுமே பண்றது இல்ல. ரெண்டு டீமும் சரி, ரொம்ப டிசப்பாயிண்டட். என்னால லிட்டரலி அன்னைக்கு முந்தா நேற்று அவே நேற்று நைட் வரைக்கும் என்னால சாப்பிட கூட முடியல, அவ்வளவு பெயினிங்கா இருந்துச்சு. நவ் ஐம் ஓகே, இப்போ பரவாயில்ல. லைட்டா பிளட் எல்லாம் வந்துடு உள்ளட இன்சைடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீங்கி இருந்தது ஃபேஸ் லிப்ஸ் கிட்ட எல்லாம். சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வீட்டுல என்னன்னு கேட்டாங்க, எனக்கு என்ன இந்த மாதிரி அவே மேட்சுக்கு போனேன், அங்க போய் அடிச்சாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா யாருக்கும் இன்னைக்கு அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு அவங்க வந்து பயப்படுவாங்க. சோ அதனால நம்ம வந்து அது இன்னொரு பிரச்சனை, அது சொல்ல வேற பயம். அது வந்து சில பேர்ட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க, இது அதுக்கப்புறம் கேட்பாங்க நீ வந்து சப்போர்ட் பண்ற ஓகே, பட் இதுக்கு நீ மெனக்கட்டி போனோமா அப்படி 10,000 கேள்வி வேற வரும். ஆமா, அதனால அது ஏதோ சொல்லி போய் சொல்லிதான் சமாளிச்சேன். சோ அந்த மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டான விஷயம். பட் வந்து இப்போ ஓகேவா இருக்கீங்க. அவருக்கும் வந்து இன்ஸ்டாலயும் சரி நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, அவரும் ஸ்டோரியா போட்டிருக்காரு. எனக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரின்னு, which is very nice to see. எல்லாரும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இது வேண்டுகோள். ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்தியா அடுத்த வாட்டி பெங்களூர் வந்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி எடுத்து உங்களை நான் மீட் பண்ணலாம், கண்டிப்பா மீட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவே ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம டீம், நான் இப்ப எனக்கு இது நடந்த இன்சிடென்ட் வந்து நான் இப்ப சொல்றேன்னா இதுக்கு மேலேயும் நம்ம டீம் ஃபேன்ஸ்க்கு யாருக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது. இங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், கண்டிப்பா யாருக்குமே நடக்கும். இது எனக்கோட கடைசியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேவலமா ட்ரீட் பண்றது, நம்ம டீம் பார்த்து அவ்வளவு கேவலமா பேசுற நிலைமைக்கு நம்ம டீம் போயிருக்கு இப்போ. அதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நியூஸ் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்னை எஃப்சி காதுல போய் விழணும். சென்னை எஃப்சி கிட்டயும் போகணும், ஐஎஸ்எல் கிட்டயும் போகணும். ஐஎஸ்எல் கிட்ட போறதோ இல்லையோ, முக்கியமா நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் ஆகணும், கண்டிப்பா போய் ஆகணும்.
அதுக்காக தான் அதான் இந்த ஒரு இதுக்கு effort. மேல நம்ம சொல்லி ஆமா இவ்வளவு எஃபோர்ட் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவே டிராவல் பண்ணோம் ஒரு மினிமம் சேஃப்டி கேரண்டி கூட இல்லைன்னா இனிமே நம்ம வரதே வேஸ்ட் யோசிக்கிறதே வேஸ்ட். அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆம், எல்லாரும் சரி சோசியல் மீடியா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஆர் எக்ஸ் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணினே தான் இருப்பேன். அர்ஜுன் ப்ரோ ஒன்ஸ் அகேன் ரொம்ப நன்றி நீங்க வந்து இது பண்ணதுக்கு. நீங்க ரெக்கவர் ஆகுங்க. டேக் கேர் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு வாட்டி நம்ம மீட் பண்ணலாம். நான் இந்தியாவுக்கு வரச்சேன். அண்ட் இந்த வீடியோ பாருங்க மக்களே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஐஎஸ்எல் அவே ஃபேன்ஸ்னாலே ஒரு பெரிய பெரிய ரோதனையா போச்சு. அது ஹோப்ஃபுல்லி பெட்டர் ஆகணும். கண்டிப்பா ஆகியானும். யாருக்குமே சரி நீங்க எந்த ஃபேனா இருந்தாலும் சரி யாருக்குமே அடி வாங்குறதுங்கிறது யாருக்குமே கண்டிப்பா வாங்க கூடாது. அதோட நான் வெளியே பெறுகிறேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். அர்ஜுன் ப்ரோ ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் ரொம்ப சந்திப்போம். தேங்க்ஸ் ப்ரோ.